பூஜா டைம் ஆயிடுச்சுடி. இதோ 5 மினிட்ஸ்ல வந்துறேன்டி. ஃப்ரெஷ் ஃபேஸா மேடம்? அதனால தான் லேட்டா? சீக்கிரமா எழுந்து ரெடி ஆக வேண்டியதானே? நீங்க எங்க என்ன நிம்மதியா தூங்க விடுறீங்க? காலையில உங்க கட்டிலோட சவுண்டு, சிக்கனை கம்மியா கொடு, உன் ஆளுக்கு சூடு ரொம்ப ஏறுது. நீ அப்படி நினைச்சியா? அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லை. நாள் பூரா சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு இல்லையா, அதே ஞாபகத்துல கட்டில போட்டு தட்டிட்டு இருக்காரு. இந்நேரம் பிரேயரே முடிஞ்சிருக்கும்டி. ஆமாண்ண, இவனை வச்சு செய்யறதுக்கு இதான் கரெக்ட் டைம். மிஸ்டர் சிக்கன், எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அவன் ஹெல்ப் இன்னும் கொஞ்சம் அனுப்புறீங்களா? டேய் சந்திரா, அவ ஏதோ ஹெல்ப் கேக்குறா, துணைக்கு போ. ஓகே சார். தேங்க்யூ மிஸ்டர் சிக்கன். நம்ம போலாம், வா வருவான். ஹேய், ஃபாஸ்டா வா. ஹே, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டி. இவன் சரியா இருப்பான்டி. நம்ம 2 பேரும் இவன் தாங்க மாட்டான்டி. சரி பண்ணிக்குவோம். சரி, ட்ரை பண்ணுவோம். ஹேய், அங்க போய் குனி. குனியனுமா? பா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. முன்னாடி கேட் வழியா போனா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் ஏறி குதிக்கிறோம். சரியா இருக்கானா? சரியா இருக்காண்டி. என் பையன் ஃபோன் பண்றான். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்டா. வெளியே நல்லா இருக்கேன்னு சொல்ற, ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறான்னு எனக்கு தெரியுமா? அதெல்லாம் விடுறா. நான் அப்பா கடையில தான் வேலை செய்யறேன். நீ எதுவும் கவலைப்படாதம்மா, என்ன நம்புமா. 2 வாரத்துல அப்பாவை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். நல்ல வார்த்தை சொன்ன கண்ணா. நம்ம பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. போனை யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சுக்கோ. டேய் சந்திரா, இந்த மூட்டை ஏத்திக்குள்ள வைடா. திட்டினா இன்னைக்கு என்ன சாவடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கண்ணா, இங்கிலீஷ்ல முட்டை வாங்கியிருக்க? காலை நீட்டு. அம்மா மெதுவாமா, அம்மா மெதுவாமா. என்ன நீ தொட்டாலும் ரியாக்ஷன் இல்ல, உன்னை நான் தொட்டாலும் ரியாக்ஷன் இல்ல. சி, எந்த ரியாக்ஷனும் இல்லாத மரபொம்மணி. ஹோய் பாரு, நான் ஓகே தானே? நான் அழகா இல்லையா உனக்கு? நான் எப்படி இருக்கேன்னு இப்பவே சொல்லணும், இல்ல நான் பண்ணதெல்லாம் சொல்லிடுவேன். லக்ஷ்மி, 2 மினிட்ஸ் இரு, மறுபடியும் கூப்பிடுறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் எப்படி இருக்கேன் சொல்லியே ஆகணும். அம்மா மாதிரி இருக்க. அம்மா மாதிரி இருக்கேனா? எனக்கு 16 வயசு தான்டா. ஆண்டி மாதிரி இருக்கேனா உனக்கு? சார், காலையில இருந்து நின்னுகிட்டே இருக்கீங்க, நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடவா? உனக்கு வருமா? தெரியும் சார். சரி பண்ணு பாப்போம். சாயங்காலம் ஆயிடுச்சு, ஒருத்தம் கூட காலை எப்படி வைங்க சார். நல்லா பண்றடா. அம்மாக்கு செஞ்சு விடுவேன் சார், அதான் இந்த பழக்கம். அம்மா அனாதன்னு சொன்ன? என்ன அனாதாசிரமத்தில் பார்த்துக்கிட்ட அம்மா கூட எனக்கு அம்மா தான் சார். அப்படியா? புரிஞ்சு. உங்கள் காலை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சார். இப்போவே எப்படி இருக்கீங்க, அப்போ 16ஸ்ல எப்படி இருந்திருப்பீங்க? அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ரா. கடவுள்கிட்ட வரம் கேட்டா அவர் என்ன கொடுக்குறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். வேற ஏதாவது ஆசைப்பட்டா இதோ இதான் கேதி. பழைய கதையை ஞாபகப்படுத்தாதரா. அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. வந்த வேலையை பாடுறா.
ஈஸ்வரி அம்மாவோட வெற்றியை பார்த்து அந்த குருதேவ் நடுநடுங்கி போயிட்டாரு. குருதேவை எதிர்த்தாங்கன்னா அவங்க தலை துண்டாயிடும். ஆனா இப்ப அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவன் ஜாஸ்தி பேசுறான். அந்த மாதிரி தலையை வெட்டுற பழக்கத்தை மாத்திக்கொனே. ஒருத்தனுக்கு ஆயுஸ் கேட்டின்னா அவனை எப்படி கொண்டாலும் அவன் பொழைச்சிக்குவான். ஆனா அவன் தலையை நறுக்கிட்டா அவனுக்கு என்ன ஆயுஸ் இருந்தாலும் அவன் பொழைக்க மாட்டான். நம்ம பொழைப்போம். டேய், பண்ணி சவுண்ட் எங்க இருந்துடா வருது? அண்ணா, உன் போன்ல இருந்து தானே வருது? போன்ல இருந்து வருதா? விடுறா வண்டி அந்த இடத்துக்கு. கடவுளே, ஐ எம் கமிங். பண்ணிங்களை பிடிக்கிற பண்ணிங்கெல்லாம் எங்கடா? யாரும் இல்லண்ணா. அவங்க வீக்னஸ் எனக்கு தெரியும்டா. பண்ணிகளை எங்க பிடிச்சீங்கன்னு சொல்றான். கழுத்தை பிடிச்சிருந்தா ஐயா. இல்லையா, உடம்ப பிடிச்சேன் ஐயா. அவனை எல்லாரும் அடிக்கலாம். இல்லையா, காலை பிடிச்சையா. இல்லையா, காலை பிடிச்சையா. எந்த ஏரியால பிடிச்சீங்கன்னு சொல்லுங்கடா. எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். பயப்படாத, எங்க அப்பா இடத்துக்கு தான் போறோம். காப்பாத்துவாரு. சீக்கிரம் அவங்க சுல்தான் ஏரியாக்குள்ள போயிட்டாங்கண்ணா. வேணாம் விட்டுருங்க. என்னாச்சுமா? உண்மையாவும் நியாயமாவும் இருக்கணும்ன்றத நான் சின்ன பிள்ளையில இருந்து உங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டேன் பாப்பா. இவர் உங்களை மாதிரி நியாயமானவர் தான். அதனாலதான் ஹிந்துன்னு தெரிஞ்சு காதலிச்சேன். நீங்க என் மேல வச்சிருக்க பாசம் உண்மைனா எங்க காதலை ஏத்துக்கிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க ப்ளீஸ். ப்ளீஸ்ங்க. நீ எல்லாம் கொடுத்த குழந்தம்மா. நான் வாழ்றதே உனக்காகத்தாம்மா. உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. நீ குருதேவ் ஃபேமிலியா? ஆமா, அவர் என்னோட மாமா தான். என்னுடைய பகவான் குருதேவ். அல்லாஹ் நல்லதே செய்யும். ஒரு அப்பாவா பெத்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற முடியாத என்ன மன்னிச்சிரு. குருதேவை எதிர்க்கிற தைரியம் அந்த கடவுளுக்கே இல்லை. ஜாக்கிரதமா. பா நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு நிரூபிக்கிறேன். மாமா, அவங்க இவன் மேல எவ்வளவு பாசம்னா, நான் இந்துன்னு தெரிஞ்சும் கூட நாங்க காதலிச்சுட்டோங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் மதம்னு எங்களை கொல்றதுக்காக ஆள் அனுப்புறீங்க. இன்னைக்கு வீர சத்ரபதி சிவாஜி பிறந்த நாள்ரா. எனக்கு பிடிச்ச நாள். எனக்கு கோபம் வந்தா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அந்த மதம் ஒழியட்டும். நம்ம கண்ணு கடவுளோட அலங்காரத்தை பார்க்கிறதுக்காக, நம்ம வாயி கடவுளோட மந்திரத்தை படிக்கிறதுக்காக, நம்ம மூக்கு கற்பூர வாசனையை சுவாசிக்கிறதுக்காக, நம்ம காது கடவுளோட பஜனையை கேட்கறதுக்காக, நம்ம நெத்தி திலகம் பூசுறதுக்காகடா, நம்ம கையை கடவுளுக்கு தீபாரணை காட்டுறதுக்காக, நம்ம கோயில் எல்லாம் நம்ம மன அமைதிக்காகடா, நம்ம முடி கடவுளுக்கு காணிக்க கொடுக்கடா, நம்ம வயிறு கடவுள் பிரசாதம் சாப்பிடுறதுக்காகடா, நம்ம காலு நாட்டியத்துக்காகடா. மனித உடம்பே இந்து மதம். என் காதலுக்காக நான் முஸ்லிமா மாறிடுறேன்.